வணக்கம் மக்களே. இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஐஏஎக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு என்னை டைவர்ட் பண்ணி விட்டது வந்து இந்த மசகண்டாக், மற்றது வந்து இன்னொன்று திசா இந்தியா. இது ரெண்டும் என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு தான் நான் அதை விட்டுட்டு இதை பேசினேன். அதனால் இன்றைக்கும் மசகண்டாக் அந்த மாதிரி தான், இன்னொரு வாய்ப்பு மாதிரி அது இருக்குது. திசா இந்தியாவும் அப்படி தான் இருந்தாலும் நான் இதை முதல்ல பேசி ஆகணும். ஏன்னா இது சரியான ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முன்னாடியிலேருந்தே நான் இந்த ஐஏஎக்ஸை வந்து நான் அப்பையிலேருந்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். நான் இதை எடுத்தது எந்த இடத்துலன்னா இந்த இடம், இந்த 136 இந்த இடம் தான் நான் அதை எடுத்து பேசினேன். இங்கே இருந்து அவன் இப்படி வந்திருக்கான், இப்படி இருக்கிறான்னா அடுத்து அவன் வந்து இதை ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பில் நான் இதை பற்றி பேசியிருந்தேன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், நான் 172 இந்த இடம் இதுக்கான இடம். இந்த 172 அவன் வந்து கிராஸ் பண்ணி போகணும் மேலே. அப்படி போனாதான் நம்ம வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எங்கே போயிருக்கான், 191 டச் பண்ணியிருக்கான். இது நல்ல இடம். 191 இந்த இடம், இதே அவன் கிராஸ் பண்ணியிருக்கானா அடுத்து எங்கே வரணும், இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வரணும்னா 253 வரும். எங்கே வரும், 250 வரும்னு வச்சுங்களேன். இந்த இடத்துக்கு வரணும்னா அவன் எவ்வளோ காலம் எடுக்கணும் அது தெரியாது நமக்கு. இருந்தாலும் அவன் போற பாதை வந்து நம்ம எதிர்பார்த்த பாதையில அவன் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்குங்க. நம்ம நீண்ட காலம் இவனோட நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இவன் நம்மளை காப்பாத்தி விடுவானா இல்ல வந்து நம்மள அப்படியே கவுத்து விடுவானா என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு இல்லையா. ஆனா நம்ம நினைச்ச பாதையில தான் போறானா அப்படிங்கறதுதான். அவன் ஆல்மோஸ்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கான், இங்க பாருங்க, இப்படி போயிட்டு இருக்கான். இப்ப இது ஒரு வாய்ப்பு. இந்த கீழே இறங்கி இருக்கான் பாருங்க, 171. அதான் சொல்லியிருக்கேன், இந்த 172 அவன் கடக்கணும். அப்படின்னா கடந்துட்டு 191 வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப அவனோட லோ வந்து இதுவா அவன் மெயின்டைன் பண்றானான்னு பார்க்கணும். அவனோட சப்போர்ட் இந்த ஹைய எதை கடக்கணும்னு சொன்னோமோ அந்த 172 அவனோட சப்போர்ட்டா அவன் மெயின்டைன் பண்ணினான்னா எங்களுக்கு வந்து டபுள் மடங்கு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இது கீழே வராம, கீழையும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு படி அவன் இந்த 172 வந்து அவன் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு திருப்பி அவன் ஏறினான்னா இங்க 191 ஒரு 200 210 அப்படி போறான்னு வச்சுக்கோங்க. மெதுவாக தான் போறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுப்பான், அப்படி வந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலுமே நம்ம பார்த்துருக்கிறது 136 இருந்து தான் நம்ம பார்த்தோம். அதுல இருந்து இன்னை வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய இந்த 136 நம்ம ஒரு ஒன்று எடுத்திருந்தா கூட இன்னைக்கு எங்க 190. இப்படிதான், இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறதுங்கிறது. இது ஆல்மோஸ்ட் சிக்கிக்கிட்டவங்களுக்கு ஐஏஎக்ஸ்ல எக்கச்சக்கம் பேர் அதில் சிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க இப்படியே கிடந்து தவிச்சவங்களுக்கு கொஞ்சம் போல ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல அவன் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. இது வந்து உங்களை வாங்க சொல்லியோ வச்சிருக்க சொல்லியோ விற்க சொல்லியோ சொல்றதுக்கானது இல்லை. இது ஒரு தகவல், இந்த மாதிரியானதா இது இருக்கு. நீங்க வந்து அது எப்படின்னா, சில ஸ்டாக் வந்து நம்ம வாங்குறோம், சில இடத்துல வச்சிருக்கோம். இப்ப டாடா மோட்டார்ஸ் எல்லாம் எடுத்துங்களேன். டாடா மோட்டார்ஸ் என்னன்னா அவன் வந்து இப்படி ஒரு பேட்டர்ன்ல இப்படி இருக்கான்னா இப்போ ஒரு 956 வச்சுங்க. இந்த 956 இருக்குன்னா திருப்பி அவன் 1056 போறான், திருப்பி 956 வரான், திருப்பி 1000 இப்படி போறான். ஒரு கன்சால்டேஷன். இது அப்படி கிடையாது. இப்ப இது கூட நம்ம இந்த இடத்துல வாங்கி நம்ம சொல்றோம்ல வச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் நம்ம சில நேரத்துல பாக்குறப்ப இங்க போவான், திருப்பி இங்க வர்றான், திருப்பி இங்க போறான்.
இந்த இதுக்குள்ள இருந்து அவன் இதை வெளியில போகலைங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு இது ஒண்ணு வாங்கிட்டு திருப்பி இங்க ஒரு ப்ராஃபிட் இங்க ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ஏன் இந்த ப்ராஃபிட்டை விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இது அப்படி பண்ணல, இவன் இப்படி போறான். இப்படி வர்றதும் ஒரு விதமான அது செல்லருக்கு இது பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, வாங்கிட்டோம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் வேற மாதிரி. அதனால இதுவும் ஒரு தகவல் தான், இதுவும் ஒரு தகவல் தான். இப்ப நம்ம பேசுறதெல்லாம் வெறும் தகவல் தான். தகவல்களை உங்களுக்கு நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில நேரத்துல இது என்னன்னா இதை வந்து பார்க்காம விட்டோம்னா விட்டுருவோம். இந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில ஐஎக்ஸ் பொறுத்தவரையில இது மாதிரியான இடத்துல கொஞ்சம் பார்க்காம விட்டாதான் நல்லது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏறுது அப்படின்னுட்டு நம்ம வித்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இங்க இருந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இது பண்ணிட்டு கிடந்தோம் அப்படின்னா சரி இந்த இடத்துல போதும்டா சாமின்ட்டு நம்ம இந்த இடத்துல விட்டுறோம்னு வச்சுங்களேன். இந்த ஹிஸ்டரி திருப்பி நம்ம வர்றப்ப என்னன்னு சொல்றது, நிறைய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம நம்ம போயிடுவோம். அதுதான் இங்க நம்ம பண்ற மிஸ்டேக். அதுதான் நிறைய இது வரைக்குமே இருப்போம், இங்க வரைக்குமே இருப்போம், இது ஏறுமா ஏறுமா ஏறுமான்னு இருப்போம். இங்க வந்து நொந்து போயிடுவோம், நொந்து வந்து இந்த இடத்துல விற்போம். அது இல்லாம அடுத்து வர்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கணுங்கிறது என்னோட கருத்து. இது வந்து நீங்க அதை நீங்க வச்சிருக்கணும் காத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது இல்லை. உங்க ஃபினான்சியல் இதை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஃபினான்சியல் டெசிஷன்லாம் நீங்க போனா தெரிஞ்சுட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் இருப்பாங்கல்ல, அவங்கள கன்சிடர் பண்ணி அதை இதை எடுத்துக்கணும். நான் இல்லை, யாரு சொன்னாலுமே யாரும் எதுவும் சொல்லி நீங்க கேட்க வேண்டியதில்லை. நம்ம சொல்லிக்கிறது தகவல். 136 இருந்து தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு 190 வரைக்கும் அது டச் பண்ணி இருக்கு. திருப்பியும் அது வந்து இந்த இதுதான் சிலர் வந்து இது கூட நடக்கலாம். இந்த 136 இந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், அடியாளத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நல்லா இங்க வாங்கினவங்க இங்க வித்திருக்கலாம். இங்க வித்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு அவங்க வெயிட் பண்ணி இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் புரியும். திருப்பி இங்க எடுத்திருந்திருக்கலாம். இந்த இடத்துல எடுத்திருந்து அவங்க இங்க விற்கலாம். அது அந்த இது கூட இருக்கலாம். இந்த இடத்துல அது கூட இருக்கலாம். இப்ப நம்ம இவங்கதான் விக்கிறாங்கன்னு இல்ல, இதுக்குள்ள வந்து சின்ன சின்னதா ப்ராஃபிட் பாக்குறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட கொடுக்கலாம். அப்படியே நடக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்க சொந்தமா எடுக்கிற முடிவு தானே. ஆனா இது நான் வந்து இந்த ஐஎக்ஸ நான் வந்து விட போறது இல்லை. அதாவது என்னோட அனலைஸ் வந்து நான் அதோடவே நான் இருக்கிறேன். இந்த பேட்டர்னை அவன் வந்து இது கம்ப்ளீட் பண்றான். எது 304 இங்க இருக்கு. இந்த பேட்டர்னை அவன் வந்து இங்க இதை வந்து அவன் தொட்டான்னு வச்சுங்களேன், பட்டாசு வெடிச்சுக்க வேண்டியதுதான். அப்படியும் ஒரு காலம் நடக்குமா பார்க்கலாம். நடக்கும்னு நினைப்போம், பார்ப்போம், காத்துக்கிட்டே இருப்போம். இதையும் பார்த்தோம் தானே, இதையும் பார்த்தோம், இதையும் பார்த்தோம், இதை இப்ப பார்க்குறோம், இதையும் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பிஎஸ்சி பார்த்தேன். நமக்கு தேவை இப்போ வந்து நல்லா அடியாழத்துல உள்ள ஸ்டாக். அது கொஞ்சம் லோ ரேட்டா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இது வந்து ஹையா இருந்தாலும் கூட இவன் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லாவே கொடுக்குறான். இது மேலேயே தான் நல்லா ஏறிட்டு இருந்தான். இப்போ இந்த கீழே வந்து இதை வந்து அவனோட சப்போர்ட்டா இங்கே எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அப்படி நம்ம நினைப்போம். மேபி கீழே வந்துட்டான்னா கூட எங்கே வருவான், இந்த 1936 இங்கே வருவான். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவன் இங்கே இருந்து கூட மேலே போகலாம். நான் இதுதான் சொல்றது, அங்கங்கே ஒரு அட்டம் அடிக்கணும். இங்கே கொஞ்சம் போல இது பண்ணி வச்சுக்கணும். கீழே வந்துட்டான்னா இங்கே கொஞ்சம் போல வச்சுக்கணும். நமக்கு இங்கே மேலே வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பு இருக்கு 3200க்கான வாய்ப்பு இவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி வந்து நல்லாவே தான் அவன் மேலே தான் போயிட்டு இருக்கிற மோனோபாலியா. அதனால இது இப்போ நம்ம அடியாளத்தை தேடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இவ்வளோ தூரத்துக்கு அவன் இறங்கி இருக்கான். 2300ங்கிறதே நல்ல ரேட்டு தான். இதுவுமே ஒரு தகவல் தான். இந்த கொஞ்சம் லோவாக இருக்கிறத கொஞ்சம் நிஃப்டியில் வந்து நமக்கு தேடி 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 பார்த்தாலும் கூட எல்லாமே
ஓவர் வேல்யூ மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக எடுக்க முடியலை. அடுத்து இன்னொன்று பார்த்தேன், இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார் நினைக்கிறேன். ஆமாம், இதுவுமே எங்கே 23 இந்த பாருங்க 22 இதுலோ இங்கே இருந்து அவன் போனான். 21லேருந்து எங்கே போனான், 47 வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு அவன் கீழே வந்தான். நல்லா இப்படி வந்திருக்கான். இதுக்கு இன்னும் நமக்கு இது கிடைக்கல. நம்ம இதில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாமாங்கிற இடத்துக்கான இது கிடைக்கல. ஆனால் இந்த 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 சப்போர்ட் அவன் இப்படி வரல. இப்படி வராமல் அவன் இப்படி இது ஃபாலோ பண்ணுறான் பாருங்க. இதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே திரும்புகிறானா என்னங்கிறது இங்கே கூட நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மோட்டார்ஸ் ஆட்டோ இதில் இருக்கிறதுல இதுதான் கம்மியான ரேட்டில் இருக்குது. அந்த வகையில் நான் இது பண்ணுவேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரியான ஒரு ஸ்டாக் இல்லை. இருந்தாலுமே அதோட இதுக்கு அது கொடுக்குது. 23 இங்கே 48 வரைக்கும், 50 48 வரைக்கும் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். 50 எதிர்பார்க்கலாம். இருந்து இந்த லோ அவன் இதை மெயின்டைன் பண்ணுறான் பாருங்க. இதை மெயின்டைன் பண்ணுறானா, கீழே வர்றானா, இல்லை மேலே போகிறானா, இதை நம்ம பார்த்துக்கணும். கீழே வந்தால் ரொம்ப நல்லது தான். இந்த 21 ரூபா ரேட்டுக்கு அவன் வந்துட்டு திருப்பி மறுபடி இந்த ரேட்டை அவன் இது பண்ணான்னா ரொம்ப வாய்ப்பு தானே. இது இப்படி இங்கே ஒரு கொஞ்சம் இது பண்ணி இங்கேயே வாங்கிக்கணும். அடுத்தடுத்த இதுலேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு திருப்பி அவன் மேலே போகிறான்னா ரொம்ப நல்லது. இங்கே போகிறானான்னு நமக்கு இதெல்லாமே தகவல் தான். நம்ம இது இல்லாமல் நம்ம சரி இந்த இடத்துல இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கான், வந்துட்டு தெரியும் இவங்க தேடுறான், இங்கே ஏறுறான் பாருங்க. இங்கே ஏறி சரி நமக்கு ஸ்ட்ராங்காக இங்கே ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுங்க. 39 ரூபாயில் எடுத்திருந்தோம்னா இங்கே இப்போ எங்கே வந்திருக்கான், 37 ரூபா இங்கே வந்துட்டான். அப்படி இருந்தால் கூட அதனால தான் இந்த அடியாளத்தை தேடுறது. இது மாதிரியானதெல்லாம் இது அடுத்த சப்போர்ட்டுன்னு இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு டேர்ன் ஆகிற இடங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடத்துலையும் நம்ம இருக்கலாம். அடுத்தது எங்கே இருக்குது, இங்கே, அதுக்கு அடுத்து எங்கே இருக்குது, இங்கே, இப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டே என்ட்ரி ஆகிக்கணும். சப்போஸ் அவன் இங்கே வந்துட்டு திருப்பி வரலாம், இல்லை இப்படி வந்துட்டு இப்படியே ஏறலாம். இதில் இருந்து அவன் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறான். இதுதான் கணக்கு. அப்போ இந்த இடம் ஒரு அட்டெம்ப்ட், திருப்பி இந்த இடம் வந்தான்னா இங்கே ஒரு அட்டெம்ப்ட். இது ஆட்டோ செக்டாரில் ரேட்டு கம்மியானதுங்கிறதுனால இது. மற்றபடி எல்லாமே அசோக் லைலனும் எல்லாமே நல்லா இருக்கு. அசோக் லைலன் மற்றதெல்லாம் ரேட்டுக்கு மற்றதெல்லாம் என்னதான் ரேட்டு கூட இருந்தாலும் ஆட்டோ செக்டார் நல்லா தான் இருக்கு. இதுவும் ஒரு தகவல். இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.